ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம போன வீடியோல சொன்ன மாதிரி இந்த வீடியோல இருந்து நம்ம கேடன்ஸ்ல லாஜிக் கேட்ஸ் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்ற பார்த்திருப்போம். ஆல்ரெடி போன வீடியோ பார்க்கலனா இப்போ இந்த காட்டுற இடத்துல போயிட்டு அந்த போன வீடியோ பார்த்துக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து டிரான்சிஸ்டர் வச்சு எப்படி லாஜிக் கேட்ஸை பில்ட் பண்றதுன்றது புரியும். சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோ லேட் ஆனதுக்கு காரணம் என்னன்னா இந்த கேடன்ஸ் இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ஆகிட்டாங்க. அந்த இன்ஸ்டலேஷனுக்கான வீடியோ இந்த கிராக் வெர்ஷன் எப்படி ஏற்றுறதுன்ற வீடியோ வேணும்னா நமக்கு இப்போ கரண்ட்லி 67 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கு. இது ஒரு ரொம்பலாம் வேணாம், 1Kலாம் வேணாம், ஒரு 500 கொண்டு வாங்க. அப்போ நான் அந்த வீடியோ போடுறேன். இந்த பிக்சர்ல உங்களுக்கு காட்டுறேன் எத்தனை பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாக்குறீங்க, எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கீங்கன்ட்டு. கொஞ்சம் உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நீங்க கேடன்ஸ் ஓபன் பண்ணோடனே நீங்க ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணணும். இந்த ஃபைல் எது கிரியேட் பண்றோம்னா இந்த இடத்துல தான் நம்ம அவுட்புட் ஃபைல் ஃபோல்டர்ஸ் அதெல்லாம் வந்து நம்ம சேவ் பண்ணி வைக்க போறோம். அதுக்காக ஒரு ஃபைல் மட்டும் கிரியேட் பண்ணிக்கிறோம். ஃபோல்டருக்குள்ள தான் நம்ம எல்லா அவுட்புட்டும் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து என் பேர் போட்டு சேவ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் டெர்மினல் ஓபன் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராசஸ் வந்து ஒரு சிஸ்டமுக்கும் மாறும். இது வந்து நீங்க பெய்டு வெர்ஷன் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராசஸ் மாறும். அந்த பெய்டு வெர்ஷனுக்கு என்ன ப்ராசஸ் வேணும்ன்றது வந்து வேணும்னா நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, அதை நான் போடுறேன். இந்த கிராக்டு வெர்ஷன்ல இந்த மாதிரி போட்டு நான் வந்து உள்ள லாகின் பண்றேன். இப்போ நான் விர்ச்சுவோசன் கொடுத்தோடனே வந்து அது ஓப்பன் ஆகும். இது கொஞ்சம் டைம் எடுக்கும் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்றீங்கன்னா. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு லைப்ரரி கிரியேட் பண்ண போறோம். அந்த லைப்ரரியில நீங்க போன வீடியோ பார்த்திருந்தா தெரியும் லைப்ரரினா என்ன, செல்ஸ்னா என்ன. இப்போ ஒரு லைப்ரரினா வந்து அந்த இடத்துல நமக்கு எல்லா செல்ஸும் நம்ம வச்சிருந்தோம்னா அங்க இருந்து நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம் எல்லா செல்ஸும். இப்போ ஃபர்ஸ்ட் நான் லைப்ரரி கிரியேட் பண்றேன். இந்த லைப்ரரியில தான் நம்ம கிரியேட் பண்ண போற எல்லா கேட்ஸும் நம்ம சேவ் பண்ணி வைக்க போறோம். அந்த லைப்ரரி நேமு சஞ்சய்னு வச்சுக்கிறேன். அட்டாச் டு அன் எக்ஸிஸ்டிங் டெக்னாலஜி லைப்ரரி கொடுத்துக்கோங்க. ஓகே, டெக்னாலஜி லைப்ரரி வந்து GPDK 90 கொடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, இப்போ வந்து லைப்ரரி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த லைப்ரரியில நம்ம ஒரு லாஜிக் கேட் உருவாக்கி அதை வந்து செல்லாக நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நியூ செல் வியூ ஓபன் பண்ணிக்கோங்க. இதுல வந்து லைப்ரரி வந்து நம்ம கிரியேட் பண்ண லைப்ரரி சஞ்சய். ஓகே, செல் வந்து இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நாட் கேட் டிசைன் பண்ணுவோம். நாட் கேட். ஓகே, இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு டேப் ஓப்பன் ஆகுது. இப்போ இதில் வந்து நம்ம நாட் கேட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு சில ஷார்ட்கட்ஸ் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு டிசைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து இன்ஸ்டன்சஸ் ஆட் பண்ணுறதுக்கு, இன்ஸ்டன்சஸ் தான் ஒன்றும் இல்லை, காம்பனன்ட்ஸ் இருக்குல்ல, அந்த காம்பனன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணுறதுக்கு வந்து ஐன்ற ஷார்ட்கட் யூஸ் பண்ணுங்கள். ஐன்ற ஷார்ட்கட் யூஸ் பண்ணீங்கன்னா அதில் லைப்ரரி, செல்லு, வியூஸ் இதெல்லாம் காட்டும். இதில் வந்து ப்ரௌஸ் கொடுத்து ஃபர்ஸ்ட் நம்ம இந்த PMOS NMOS வச்சு தானே நம்ம அந்த லாஜிக் கேட் பில்ட் பண்ணோம் அந்த வீடியோல பார்த்த மாதிரி. அதுக்கு வந்து நம்ம GPDK 90ல ஃபர்ஸ்ட் PMOS எடுத்துப்போம். நாட் கேட்டுக்கு வந்து ஒரு PMOS ஒரு NMOS. அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த வீடியோ பார்க்கணும்னா போய் பார்த்துட்டு வந்துருங்க. இந்த மேலே காட்டும். ஹைடு கொடுத்தோம்னா நமக்கு வந்து PMOS வருது. ஓகே, நெக்ஸ்ட் NMOS. அதே ஐ கொடுங்க, PMOSக்கு பதிலாக NMOS. இல்லை நீங்கள் ப்ரௌஸ்ல போய் தேடி பார்த்துக்கலாம். இது கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ எஸ்கேப் கொடுத்தீங்கன்னா இந்த PMOS NMOSன்றது வந்து போயிடும். இப்போ இந்த PMOSல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோர்ஸ் வந்து மேல இருந்து வருது, NMOSல சோர்ஸ் கீழே இருந்து வருது. இந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து நம்ம இன்புட் கொடுக்குறோம். இன்புட் பின்ஸ் கொடுக்கலாம். பின்ஸ் கொடுக்கறதுக்கு வந்து P ப்ரெஸ் பண்ணீங்கன்னா பின்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ இன்புட் பின் ஃபர்ஸ்ட் நான் ஏன்னு கொடுக்குறேன். ஹைட்.
இப்போ நான் இங்கே தான் இன்புட் கொடுக்க போறேன்னு வச்சுப்போம். இதுக்கு வந்து நம்ம அவுட்புட் எடுக்கணும். அதுக்கு பின் இது இன்புட் வந்து அவுட்புட்டா மாத்திக்கணும். இது நம்ம பேர் வைக்கிறதுல நம்ம இஷ்டம் தான். எப்படி நம்ம கோடிங்ல வேரியபிளோ அந்த மாதிரி தான். இப்போ நம்ம இங்க பவர் சப்ளை கொடுக்கணும், கிரவுண்ட் கொடுக்கணும். அதுக்கு வந்து நான் டைரக்டா கொடுக்காம பின் வச்சு கொடுக்குறேன். இது ஏன்னு சொல்றேன். இதுவும் இன்புட் விடிடி. இப்போ நம்ம 2-3 பின்ன இன்புட் பின் கொடுக்கணும்னா நம்ம விடிடி ஸ்பேஸ் விஎஸ்எஸ்ன்னு கொடுத்தோம்னா கூட இப்படி கூட கொடுத்துக்கலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் விடிடி வரும், அதுக்கப்புறம் விஎஸ்எஸ் வரும். நம்ம இப்படி கொடுத்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம், இல்லை தனித்தனியாகவும் கொடுக்கலாம். உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு காம்போனன்ட்ஸ் வந்து ரொட்டேட்டும் பண்ண முடியும். இப்போ இதை வந்து இந்த மாதிரி வச்சா நமக்கு இங்கே போகுது. இதுவே நம்ம மேலே வைக்கணும்னா இது கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக என்ன பண்றேன், ஆர் கொடுத்தனா ரொட்டேட் ஆகும். நீங்க ஒவ்வொரு தடவை ஆர் கொடுக்கும் போது அது ரொட்டேட் ஆகும். இது எல்லா காம்போனன்ட்ஸ்க்கும், பின்னுக்கு மட்டும் தான் இல்லை. இப்போ விடிடி மேலே வச்சாச்சு. இப்போ விஎஸ்எஸ் இங்க இருக்கு. இந்த விஎஸ்எஸ் ரொட்டேட் பண்ணி நான் கீழே வச்சிடறேன். ஓகேவா? இப்போ வந்து வயரிங் கனெக்ஷன்ஸ் கொடுக்க போறோம். வயரிங் கனெக்ஷன்ஸோட ஷார்ட்கட் கீ என்னதுன்னா W. இந்த வயரிங் கொடுக்கும்போது ரொம்ப தெளிவாக கொடுங்க. ஏன்னா இந்த சின்ன ஸ்கொயர் இருக்குல்ல, இது வந்து கரெக்டா அந்த சென்டர்ல இருக்கணும். அப்படி இல்லாம வெளியே இருந்துச்சுன்னா, கொஞ்சம் தள்ளி இருந்துச்சுன்னா கூட அது கனெக்ட் ஆகலன்னு அர்த்தம். கரெக்டா அந்த சென்டர்ல இருந்தா மட்டும் தான் அது கனெக்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். W கொடுத்துக்கிறேன். கரெக்டா அந்த சென்டர்ல இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது காட்டும். இங்க இருந்துச்சுன்னா அது கனெக்டட் இல்லை, இங்க இருந்துச்சுன்னா அது கனெக்டட். அது கரெக்டா தெளிவா பாத்துக்கோங்க. சென்டர்ல தான் இருக்கணும். சென்டர்ல கொடுத்து 1 கிளிக் தான், 1 கிளிக். சென்டர்ல இருக்கான்னு பார்க்கணும். இங்க இருந்துச்சுன்னா அது தப்பு, இங்க இருக்கணும். 1 கிளிக், 1 கிளிக், அவ்வளவுதான். இங்க இருந்தாலும் அது தப்பு தான், இங்க இருந்தாலும் அது தப்பு. சென்டர்ல கரெக்டா இங்க இருக்கணும். பிமாஸ்க்கும் என்மாஸ்க்கும் கனெக்ட் ஆகிற இடத்துல அவுட்புட்டு, பிமாஸ்க்கும் என்மாஸ்க்கும் சேர்த்து ஒரு இன்புட். இந்த டயக்ராம் புரியலன்னா நீங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வந்தா மட்டும் தான் புரியும். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க. இப்போ வந்து இது ஒரு மாதிரி வேற இடத்துல இருக்குல்ல, இது வந்து ஜூம் பண்ணும் அப்படின்னு சொன்னா நம்ம எஃப் கொடுத்தோம்னா கரெக்டா நமக்கு இந்த மாதிரி ஜூம் ஆயிடும். இப்போ வந்து பிமாஸ்க்கு இன்னொரு பின் இருக்கு. இந்த பின்னு வந்து நீங்க அந்த பிக்சர் நான் இங்க ஆட் பண்றேன். அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 பின் இருக்கும். சோர்ஸ், ட்ரெயின், கேட்டோ கூட இன்னொரு பின் இருக்கும். இந்த பின்னு வந்து நம்ம சோர்ஸ் கூட சேர்த்து கனெக்ட் பண்ணணும். பிமாஸ்க்கு சோர்ஸ் மேல, என்மாஸ்க்கு சோர்ஸ் கீழே, அவ்வளவுதான். இதை வந்து இந்த கனெக்ஷனை வந்து இங்க கொடுக்க கூடாது, அது வந்து எரர் காட்டும். அதனால நீங்க இந்த கனெக்ஷனை ஒயர்ல கொடுங்க. அப்பதான் மேக்சிமம் காட்டாது, இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்காக ஒயர்ல கொடுங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம செக் அண்ட் சேவ் கொடுத்துட்டு எந்த வார்னிங்கும் வரலன்னா நமக்கு வந்து கரெக்ட்னு அர்த்தம். இதுவே நான் இங்க வந்து ஒரு வயரை வந்து ஃப்ரீயா விட்டுறேன். இப்போ வந்து டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா அது அப்படியே ஃப்ரீ ஆயிடும். இப்போ வந்து இந்த எண்டு வந்து எங்கேயுமே கனெக்ட் ஆகல. இப்போ நான் செக் அண்ட் சேவ் கொடுக்குறேன், எனக்கு வந்து வார்னிங் காட்டும். இந்த மாதிரி நீங்க ஏதாவது ஒயர் விட்டுருந்தீங்கன்னா அது வார்னிங் காட்டும். ஸோ அந்த மாதிரி ஒயர் விடாம நீங்க வந்து பாத்துக்கோங்க. எஸ்கேப் கொடுத்துட்டு இந்த ஒயரை செலக்ட் பண்ணிட்டு பேக் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா அது போயிடும். ஓகே, இப்போ நம்ம செக் அண்ட் சேவ் கொடுத்து பார்ப்போம். ஓகே, எந்த வார்னிங்கும் வரல. அப்போ வந்து கனெக்ஷன்ஸ்லாம் கரெக்டா இருக்கு. இப்போ நம்ம நாட் கேட் மட்டும் டிசைன் பண்ணி பார்க்குறோம்னா நம்ம என்ன பண்ணலாம்னா டைரக்டா இங்கேயே வந்து நமக்கு இன்புட்டுக்கு பல்ஸ் கொடுக்கலாம். அதே மாதிரி பிமாஸ்க்கு பவர் சப்ளை டைரக்டா விடிடிக்கு வந்து இங்கே நம்ம ஒரு டிசி பவர் சப்ளை கொடுத்து நம்ம சிமுலேட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் இங்கே ஏன் பின்னு வச்சு கொடுத்துருக்கேன்னா, இப்போ நம்ம அந்த மாதிரி நம்ம இன்புட்டை இங்கேயே கொடுத்து டெஸ்ட் பண்ணோம்னா நம்மளால வந்து அந்த செல்லை வேற எங்கேயுமே எடுத்து யூஸ் பண்ண முடியாது.
இப்போ நம்ம வேற ஏதாவது ஒரு அப்ளிகேஷனுக்கு வந்து நமக்கு அந்த செல்லை யூஸ் பண்ண போறோம்னா நமக்கு வந்து அது செல்லா இருக்கணும். அதாவது அந்த இன்புட் வந்து நம்ம அப்போ கொடுக்குற மாதிரி இருக்கணும். இப்படி கொடுத்தாதான் நமக்கு வந்து அந்த மாதிரி கொடுக்க முடியும். இப்போ இங்கேயே நம்ம பவர் சப்ளை கொடுத்துட்டோம்னா அது ஆல்ரெடி பவர் சப்ளை கொடுத்து அதுலயே ஆல்ரெடி இன்புட் கொடுத்து அந்த மாதிரி ஆயிடும். அப்படி கொடுக்க வேணாம். இப்போ வந்து நம்ம இதை செல் வியூவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறோம். அது எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுதுன்னா கிரியேட் கொடுங்க. கிரியேட் கொடுத்துட்டு செல் வியூ ஃப்ரம் செல் வியூ. இதுல வந்து எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்ல. அப்படியே ஓகே கொடுங்க. இந்த இடத்துல வந்து இது வந்து அந்த செல்லுக்கு வந்து அந்த பின்ஸ் வந்து எந்த பொசிஷன்ல இருக்கணும்னு நம்ம கொடுக்குறோம். ஏ வந்து எனக்கு லெஃப்ட்ல இருக்கணும், ரைட்ல வி அவுட் இருக்கணும், டாப்ல விடிடி, பாட்டம்ல விஎஸ்எஸ் இருந்தா எனக்கு கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்குன்றதுக்காக நான் அப்படி கொடுக்குறேன். இது வந்து உங்களுடைய விருப்பம் தான். உங்களுக்கு செல்லு எந்த மாதிரி பின் எங்க வரணும்ன்றத நீங்க தான் டிசைன் பண்ணணும். ஓகே, இப்போ இதுதான் நம்ம செல் வியூ. இந்த செல்லு பார்க்க இப்படிதான் இருக்கும். இப்போ இதை நம்ம வந்து வேற ஒரு இதுல வேற ஒரு ஸ்கீமேட்டிக்ல ஓபன் பண்ணி அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றத வந்து ஸ்டிமுலேட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ புதுசா ஒரு ஸ்கீமேட்டிக் ஓபன் பண்றேன். நியூ. இதுக்கு வந்து ஆல்ரெடி நான் இந்த நாட் அண்டர் ஸ்கோர் கேட்ல வந்து ஒரு ஸ்கீமேட்டிக் ஓபன் பண்ணிட்டேன். இப்போ அதுதான் இது வந்து நான் இன்னொன்னு சிமுலேட் பண்ண போறேன். அதனால இதுக்கு வேற நேம் கொடுக்கணும். இல்லைன்னா இது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்னு வந்துடும். அதனால நான் வேற நேம் கொடுக்கறதுக்காக அண்டர் ஸ்கோர் 1ன்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ புதுசா ஒன்று ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த இடத்துல நம்ம கிரியேட் பண்ண செல் வியூவை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறோம். இங்க எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்றோமோ அதே மாதிரி தான் வேற அப்ளிகேஷனுக்கும் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல நம்ம இன்ஸ்டன்ஸ் ஆட் பண்ண போறோம். அது எந்த லைப்ரரியில் நம்ம கிரியேட் பண்ணோம்? சஞ்சய்ன்ற லைப்ரரியில் நம்ம கிரியேட் பண்ணோம். இது வந்து நான் இப்போ கிரியேட் பண்ணது. இதில் தான் நமக்கு அந்த செல் இருக்கு, நாட் கெட் என்ற செல். ஸோ இதை வந்து நான் இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம கிரியேட் பண்ண செல்லு நமக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம சிமுலேட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் இங்கே ஆட் பண்ணுற பவர் சப்ளைஸ்லாம் நம்ம அங்கே ஆட் பண்ணி கூட சிமுலேட் பண்ணலாம். ஆனால் அங்கேயே நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா நம்ம செல்லை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் அது யூஸ்லெஸ்ஸாக போயிடும். அதனால நம்ம இங்கே ஆட் பண்ணி பார்க்க போகிறோம். இங்கே வந்து என்ன பண்ணுறோம், இன்புட்டுக்கு நமக்கு பல்ஸ் மாறணும். ஏன்னா வந்து 0s and 1s இருந்தால் தான் நமக்கு அவுட்புட் காம்பினேஷன் எப்படி வருதுன்றது தெரியும். அதனால ப்ரௌஸ் கொடுத்து இப்போ வந்து நம்ம என் மாசம் பி மாசம் வந்து ஜிபிடிக்கு 90ல எடுத்திருப்போம், அந்த லைப்ரரியில் எடுத்திருப்போம். இப்போ வந்து நமக்கு வி பல்ஸ் விடிசி இதெல்லாம் வந்து அனலாக் லைப்ரரியில இருக்கும். அனலாக் லைப்ரரியில வி பல்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா வரும். வி பல்ஸ். இப்போ வி பல்ஸ்ல வந்து நமக்கு 2 வோல்டேஜ் வரணும். ஒன்று வந்து ஜீரோவா இருக்கணும், இன்னொன்று வந்து 1ஆ இருக்கணும். அதனால வோல்டேஜ் 1 0வா வச்சுக்கிறேன், வோல்டேஜ் 2 வந்து 1ன்னு வைக்கிறேன். இப்போ அதுக்கான டைம் பீரியட் அதெல்லாம் நம்ம செட் பண்ண போறோம். அதோட டைம் பீரியட் வந்து 50 நானோ செகண்டா இருக்கணும். அதுக்கப்புறம் அதோட பல்ஸ் வித், அதாவது அந்த டி ஆன் டைம் வந்து நம்ம இதுலயே நோட் பண்ணிக்கலாம். நம்ம அந்த அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாத்திக்கலாம். இதுல வந்து நான் 25 கொடுத்துருக்கேன். அதாவது பாதி பாதி ஆன்ல இருக்கணும், பாதிக்கு பாதி ஆஃப்ல இருக்கணும். ஹைட். இப்போ இதை வந்து நான் இன்புட்ல கொடுக்கணும், அதனால நான் இங்கே பிளேஸ் பண்றேன். அப்புறம் நமக்கு வந்து டிசி பவர் சப்ளை கொடுக்கணும். மறுபடியும் இன்ஸ்டன்ஸ் கொடுக்குறேன். இந்த பல்ஸுக்கு பதிலாக டிசி. இன்புட் மட்டும் தான் நம்ம வேரி ஆகி பார்க்கணும். இங்க வந்து நமக்கு விடிடியில் கான்ஸ்டன்ட் சப்ளை வரணும். அதனால டிசி வோல்டேஜ் வந்து நான் 1ன்னு கொடுக்குறேன். ஹைட். இது வந்து தெளிவா பாருங்க, இங்க வந்து பாசிட்டிவ் வந்து மேல இருக்கு. நமக்கு பாசிட்டிவ் சப்ளை தான் நமக்கு விடிடியில் கொடுக்க போறோம். அதனால என்ன பண்றேன்னா நான் ரொட்டேட் பண்றேன். 2 வாட்டி ரொட்டேட் பண்ணி இங்க வைக்கிறேன். இந்த மிஸ்டேக்கும் பண்ணாதீங்க. நான் சொல்ற மிஸ்டேக்லாம் நீங்க அவாய்ட் பண்ணிட்டீங்கனாலே கரெக்டா நம்ம டிசைன் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கிரவுண்ட் கொடுக்க போறோம் இந்த 2 பவர் சப்ளைக்கும். மறுபடியும் இன்ஸ்டன்ஸ் கொடுங்க. அனலாக் லைப்ரரியிலே ஜிஎன்டி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கிரவுண்ட் வரும். இல்லை நீங்க அதில் சர்ச் பண்ணி கூட எடுத்துக்கலாம். விஎஸ்எஸ்க்கு ஒரு கிரவுண்டு, இந்த பவர் சப்ளைக்கு ஒரு கிரவுண்டு, ரொட்டேட் பண்ணி இந்த பவர் சப்ளைக்கு ஒரு கிரவுண்டு. ஓகே,
இப்போ நம்ம சிமுலேஷன் எஸ்கேப் கொடுத்தீங்கன்னா அது இன்ஸ்டன்ஸ் போயிடும். இப்போ நம்ம ஸ்டிமுலேஷன் பண்ணோம்னா நமக்கு வந்து பின்ஸ் வேணும். அந்த பின்ஸ் நம்ம செலக்ட் பண்ணா மட்டும்தான் நம்மளால சிமுலேட் பண்ண முடியும். அதனால என்ன பண்றோம்னா இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் 2 பின்ஸ் கொடுக்குறோம். அந்த பின்ஸை வச்சு நம்ம சிமுலேஷன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பின்ஸுக்கு ஷார்ட்கட்டு பி. இதுல வந்து நம்ம இன்புட் பின் கொடுக்க போறோம். இதுவும் நம்ம இஷ்டம் தான், எது வேணா கொடுத்துக்கலாம். கேபிட்டல் ஏன்னு கொடுக்குறேன், இல்லை ஸ்மால் ஏ கூட கொடுக்கலாம், நம்ம இஷ்டம் தான். இந்த மாதிரி ஒரு பின் எடுத்து இங்கே பிளேஸ் பண்ணிட்டேன். அதே மாதிரி இன்னொரு பின்னு, இது வந்து அவுட்புட்டுக்கு. ஏன்னா இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் நம்ம ஸ்டிமுலேஷன் பண்ணி பார்த்தா போதும். விடிடியும் விஎஸ்எஸும் நமக்கு என்ன கொடுக்குறோம் நமக்கே தெரியும். இங்கே வந்து அவுட்டுன்னு கொடுத்துக்கிறோம். இது வந்து சிமுலேஷன் பர்பஸ்க்கு மட்டும்தான் நான் இப்போ இந்த ஸ்கீமேட்டிக் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் ஒயரிங் கொடுத்துருவோம். W கொடுத்துட்டு just one click. ஸ்டார்டிங்கில் மேபி உங்களுக்கு இந்த ஒயரிங் கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் போக போக உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகிடும். இப்போது மறுபடியும் நம்ம செக் அண்ட் சேவ் கொடுப்போம். எந்த மிஸ்டேக்கும் வரல, எந்த வார்னிங்கும் வரல. ஸோ ஒயரிங்லாம் கரெக்டாக தான் இருக்குது. இப்போது நம்ம இதை சிமுலேஷன் பண்ணி பார்க்க போகிறோம். F கொடுத்தோன்னா நமக்கு நல்ல ஜூமிங் ஆகிடும். இப்போ இதை நம்ம ஸ்டிமுலேஷன் பண்ணி பார்க்க போகிறோம். அந்த ஸ்டிமுலேஷன் எப்படி பண்ணலான்னா, லான்ச் நீங்கள் லெஃப்ட் கார்னரில் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் தெரியும், ஃபைலுக்கு பக்கத்தில். இதை கொடுத்துட்டிங்கன்னா ADELன்னு இருக்கும், அதை கொடுங்க. அதை கொடுத்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டேப் ஓப்பன் ஆகும். இதில் AC/DC டிரான்ஸ்ன்னு இருக்குல்ல, இது கொடுத்துட்டு ஸ்டார்ட் டைம் வந்து 200 nanoseconds கொடுத்துக்கோங்க. இது வந்து ஃபிக்ஸ்டு வேல்யூ, நீங்கள் எல்லாத்துக்குமே இதுதான் கொடுப்பீங்க. 200 nanoseconds மாடரேட். ஓகே. இதுக்கப்புறம் இந்த மூணாவதாக ஒரு பட்டன் இருக்கும் ப்ளூ கலரில், இது கொடுத்துட்டு இப்போ நம்ம இன்புட்டையும் அவுட்புட்டையும் செலக்ட் பண்ண போகிறோம். அது வந்து ஃப்ரம் ஸ்கீமேட்டிக் கொடுத்துட்டு இன்புட்டு அவுட்புட்டு ஜஸ்ட் 1 கிளிக்கு. அதுக்கப்புறம் அந்த டேபுக்கு மறுபடியும் போங்க. இது நீங்கள் விண்டோஸ் யூஸ் பண்ணி கூட ஆல்ட் பண்ணலாம். எனக்கு வந்து ஆல்ட் டேப் கொடுத்து நான் போய்க்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து இதையும் கொடுத்தாச்சு. இப்போ வந்து நான் ரன் பண்ணுறேன். இது கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ எனக்கு வந்து அவுட்புட் வந்துருச்சு. இந்த அவுட்புட் வந்து நமக்கு பார்த்தா எதுவுமே தெரியல. இப்போ வந்து இது எப்படி இருக்குன்னா, இன்புட்டு அவுட்புட் ரெண்டுமே ஒரே கிராஃபாக வந்திருக்கு. இதை நம்ம செப்பரேட் பண்ணுறதுக்கு என்ன கொடுக்கணும்னா, இங்கே இருக்கு பாருங்க, இந்த பட்டன் வந்து ஸ்பிளிட் கரண்ட் ஸ்ட்ரிப்னு இருக்குல்ல, இது கொடுத்தீங்கன்னா இன்புட்டு அவுட்புட்டு வந்துடும். இப்போது நாட் கேட்னா நமக்கு என்ன இருக்கும், 1ன்னு கொடுத்தா 0 வரும், 0ன்னு கொடுத்தா 1 வரும். அதான லாஜிக்கு. இப்போது நம்ம இன்புட் வந்து 1ன்னு கொடுக்குறோம். 1ன்னு கொடுக்கும்போது நமக்கு அவுட்புட் என்ன வருது, 0 வருது. அதுவே நம்ம 0ன்னு கொடுக்கும்போது 1ன்னு வருது. 1 0 அந்த மாதிரி ஆப்போசிட்டாக ஆல்டர்னேட் ஆகுது. ஸோ நமக்கு வந்து நம்ம நாட் கேட்டை வந்து கரெக்டாக டிசைன் பண்ணியாச்சு. இதுதான் வந்து ப்ரீ லேஅவுட் சிமுலேஷன். இப்போ நம்ம ப்ரீ லேஅவுட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுவே வந்து போஸ்ட் லேஅவுட் வேணும்னா இந்த வீடியோவுக்கு ஒரு எவ்வளோ வைக்கலாம், ஒரு 1000 லைக்ஸ், ஒரு 1000 லைக்ஸ் கொடுத்தீங்கன்னா நம்ம வந்து போஸ்ட் லேஅவுட் போடலாம். இந்த சீரீஸ் வந்து அதுக்கப்புறம் தான் கண்டினியூ ஆகுமான்னு அப்படிலாம் இல்லை. ஸோ அது வரைக்கும் நம்ம அடுத்த கேட்ஸ்லாம் இருக்குல்ல, அடுத்த கேட்ஸ்னா என்ன இருக்கு, நாட்டுக்கு அப்புறம் அண்டு, ஆறு, நாறு, எக்ஸ்ஆரு, இந்த கேட்ஸ்லாம் வந்து எப்படி டிசைன் பண்ணுறது, அதை எப்படி ஸ்டிமுலேஷன் பண்ணுறதுன்றலாம் பார்க்கலாம். அதுக்கு நடுவில் இந்த வீடியோக்கு ஒரு 1000 லைக்ஸ் நீங்கள் நினச்சிங்கன்னா கொடுத்தீங்கன்னா நம்ம வந்து போஸ்ட் லேஅவுட்டும் சேர்த்து பார்த்துடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா பண்ணுங்கள், லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு.